இது சைவ விருந்தா இருந்தாலும் எத்தனை வகை இருக்கு பாத்தீங்களா? ஆலமேடு முருங்கைக்கான்னா ரொம்ப ஃபேமஸ். அத சாப்பிட்டோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும். அதான் மாப்பிள்ள எல்லாமே முருங்கைக்காலே சமைக்க சொன்னேன். நீங்களும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, நான் மாத்திரம் தனியா சாப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. மாமாவுக்கு ஒரு இலை போடுங்க. எனக்கு வேணாம். அது நேத்து வச்ச பழைய சோறு இருக்கு, அதோட கத்திரிக்காய் கூட்டு வைக்க சொல்லியிருக்கேன். அதை சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும் மாப்பிள்ள. மாமா, எனக்கு மாத்திரம் விருந்து சாப்பாடு, உங்களுக்கு பழைய சோறா? நம்ம 2 பேருமே முருங்கைக்காய் விருந்து சாப்பாடு தான் சாப்பிட போறோம். இப்படி ஒரு வேளை நீங்க சாப்பிடலாட்டி நானும் சாப்பிட மாட்டேன் மாமா. இங்கே ஒரு இலைய எடுத்துட்டு வா. அத்தை மாமாவுக்கு வைங்க, எனக்கு வச்ச எல்லாமே மாமாவுக்கும் வைக்கணும். சரி மாப்பிள்ள, நான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. அதை பிடிச்ச முருங்கைக்காய் எனக்கு தானா கிழிஞ்சிச்சு. மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே சாப்பிடுறாரு. விருந்து அருமை. பங்காளி வீட்டுல இலை எடுக்கிறதா சொன்னாங்க. நானும் உங்க அத்தையும் போயிட்டு வரோம். வீட்டுல யாருமே இல்ல, நீங்க வேற இல்லாட்டி போர் அடிக்கும் மாமா. நாங்க சீக்கிரத்துல முடிச்சுட்டு சாயங்காலமா வந்துடுறோம். நல்லா கதவு முடிக்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கம்மா. நீங்கப்பா ஏது கனவுலயே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கேக்குறாங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? தமிழ்னு கூப்பிட்டீங்க, ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க. மேல பள்ளி விழுதுல? பள்ளியா? நான் பாம்புக்கே பயப்படாதவ, போயும் பள்ளிக்கா பயப்பட போறேன். என்னாச்சு உங்களுக்கு? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேங்க. எங்க? என் ஃப்ரெண்டு போனா இருக்கால, அவ பல்லாங்குழி விளையாட கூப்பிட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். பல்லாங்குழி தான் ரொம்ப முக்கியம் இல்ல, தாராளமா போய் விளையாடு. போயிட்டு வந்துடுறேன், நீங்க கதவை சாத்திக்கோங்க. போர் அடிச்சா டிவி பாருங்க. பாண்டிக்கும் அதே மாதிரி கனவு வருது. வசந்தி தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறாங்க பாண்டிய. மலரோட அப்பா கேக்குறாங்க, என்ன மலர் பண்ற? இப்பதான் பெரிய வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வந்தேன், அப்படியே நம்ம வீட்டுல சமைக்கலான்னு வந்தேன்ப்பா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பையில ஒரு கவர் இருக்கு, பிரிச்சு பாருமா. அப்பா அது மாப்பிள்ளைங்க போட்டோமா? போட்டோவுக்கு பின்னாடி அந்த மாப்பிள்ளைய பத்தி மொத்த விவரமும் இருக்குமா. குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ யாருன்னு பார்த்து வை. நம்ம கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். மலர் கால் பண்றாங்க. போஸ் சரியா பேசாம போனை வச்சிடுறாரு. சிந்தி, நான் நைட்டு சீக்கிரத்துல தூங்கிட்டேன். அம்மாவும் அந்த அம்மாவும் எத்தனை மணிக்கு வந்தாங்க? என்னங்க, அத்தை மாத்திரம் தான் வந்தாங்க. பெரிய வீட்டு பாட்டியம்மா தங்கப்பாண்டி வீட்லயே தங்கிட்டாங்களாம். பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குது. பாண்டி பஞ்சாயத்து பண்ண போயிருக்காரு. சண்டை போடுறவரு ராஜாங்கத்தை பத்தி தப்பா சொல்றாரு பாண்டிக்கிட்டே. சேது கேட்டுட்டு அடிக்கிறாரு அவனை. ஐயா, என் புருஷன் பேசுனது தப்புதான், மன்னிச்சு விட்டுருங்கயான்னு கேக்குறாங்க சேது கிட்ட. லாவோசின் நாணயம். நாளை சந்திப்போம்.